Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான நூடுல்ஸ் ஆம்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக் ஆம்லெட் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவையோ அதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இதுக்கு 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி. நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை இந்த மாதிரி நொறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் அதில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். நூடுல்ஸ் பாயில் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஆம்லெட்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 2 மேகி பேக்கெட்டுக்கு வந்து நான் 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். எக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆனியன், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மேகி கூட வரக்கூடிய அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மேகியில் பண்ணாமல் வெறும் பிளெயின் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் அதில் பண்ணுறீங்க அப்படின்னா மேகி மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் இது கூட சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸும் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ண உடனே மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். இது நூடுல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ரோன்ஸோ இல்லை சேமியாவோ பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணும்போது கூட இந்த மாதிரி மேலே பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டாமல் தனித்தனியாக வந்து உதிரி உதிரியாக இருக்கும். நூடுல்ஸையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் மிக்ஸிங்கை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பீன்ஸ், கேப்சிகம் இல்லை உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே வந்து லைட்டாக சீஸும் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப எம்மையாக இருக்கும். அதெல்லாம் நான் இதில் பண்ணலை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குறிப்பில் எக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாருக்கும் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறது எக்கு தான். ஸோ அப்படியேப்பட்ட எக்கில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி எக்கு வந்து எது கூட சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எக்கு சாப்பிட்ட பிறகு இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ, உருளைக்கிழங்கு, வாத்து இறைச்சி, சோயா மில்க், சுகர், ஆப்பிள், பேரிக்காய் அண்ட் கிரேப்ஸ் இது எல்லாமே வந்து எக்கு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம், அப்புறம் உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மை வந்து அதிகரிக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை சேஃபாக சாப்பிட்லாம். 2 நிமிஷம் கழித்து வெந்த பிறகு ஒரு பிஸா கட்டரோ இல்லை நைஃபோ வச்சு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளால் ஒரேடியாக திருப்பி போட முடியாதுன்றதால பீஸாக கட் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேனில் பண்ணாமல் சின்ன சின்னதாக ஒரு தவாவில் கூட நீங்கள் ஆம்லெட் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போது காட்டுறேன். ஒரு தவாவில் ஒரு கரண்டி அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஆம்லெட் மாதிரி சின்ன சின்னதாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு மேகி எப்படி செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அவ்வளோ நேரம் தான் இதில் எடுத்துக்கும். பார்க்க தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஒரு நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஆகிற டைமை விட கம்மியாகவே ஆகும். ஸோ நூடுல்ஸை நூடுல்ஸ் மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.